வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னைய புடிச்சு தள்ளி விட்டா பார்த்தல. நீ கோட்டுக்குள்ள போனா அவ உன்னை என்ன வேணா பண்ணுவா. வேணா விட்ட மாட்டேன். ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் விழா குழுவினர் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 25ஆம் ஆண்டிற்கான பொங்கல் திருவிழா திருமதி அகிலாண்டேஸ்வரி அம்மா தலைமையில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பெண்கள் கபாடி போட்டி இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. முதல் கட்டமாக மாணிக்கம் அண்ட் சன்ஸ் கபாடி குழுவினரும் அவர்களுக்கு எதிரணியாக அன்னம் அங்காடி கபாடி குழுவினரும் களத்தில் விளையாட உள்ளனர். இரு அணிகளையும் களத்திற்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மாணிக்கம் அண்ட் சன்ஸ் குழு உள்ள வாங்கம்மா. அண்ணம் அங்காடி குழு உள்ள வாங்க. பெண்கள் கபாடி போட்டி என்பதால் இப்போட்டியினை திருமதி அகிலாண்டேஸ்வரி அம்மா துவங்கி வைப்பார். இப்போது திருமதி அகிலாண்டேஸ்வரி அம்மா போட்டியாளர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Thank you. All the best. Thank you. All the best. Thank you. All the best. All the best. நம்ம ஊருக்கு வந்தவங்கள நம்ம தான் பாராட்டணும். நம்ம ஊருக்கு கபடி விளையாடுறதுக்கு வெளியூர்ல இருந்து வந்திருக்க எல்லா அணியினரையும் வருக வருக என வரவேற்கிறோம். All the best. Thank you, ma'am. இப்போ டாஸ் பண்ணோம். 2 டீம் கேப்டனும் உள்ள வாங்க. All the best. பூவத்தலையா? பூ விழுந்திருக்கு. டாஸ் வின் பண்ணது மாணிக்கம் அண்ட் சன்ஸ் கபடி குழு. போங்க ரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ டாஸ் வின் பண்ணது மாணிக்கம் அண்ட் சன்ஸ் குழு. இப்போ அவங்க தான் முதல்ல ரைடு போக போறாங்க. All the best. குழுவின் கேப்டன் முதலில் இறங்குகிறார். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அருமையாக ஆடிக்கொண்டிருக்கிறார் பூங்கொடி. இப்பொழுது அவர் எதிரணியை வீழ்த்துவாரா என்பதை பார்ப்போம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போது எதிரணியை அவுட் ஆகிவிட்டு ஒரு பாயிண்டோட சென்றாங்க பூங்கொடி. இப்போ அண்ணா அங்காடிக்குள்ள உள்ள வராங்க. கொடுத்த பாயிண்ட திரும்பி எடுப்பாங்களான்னு பாப்போம். கபடி 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 நல்ல அருமையா ரைடு போறாங்க. கொடுத்த பாயிண்ட எடுத்துட்டு தான் நினைக்கிறோம். கபடி கபடி பாருங்க பாருங்க கபடி 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 எடுத்துறாங்க. சொன்ன மாதிரியே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. இப்ப கோபி டீம் 3 பாயிண்டும் ஈரோடு டீம் 1 பாயிண்ட் தான் இருக்காங்க. இப்ப கோபிச்செட்டிப்பாளையம் அணியில இருந்து அடுத்த ஆள் ரைடுக்கு போறாங்க. இப்போ மாணிக்கம் அண்ட் சன்ஸ் குழு அடுத்த பாயிண்ட் எடுப்பாங்களான்னு பார்ப்போம். பார்த்தோம் புடிமா விட்டுறாதீங்க. மாணிக்கம் அண்ட் சன்ஸ் குழு மீண்டும் ஒரு பாயிண்ட் எடுத்தா மாணிக்கம் அண்ட் சன்ஸ் குழு. இப்போ 2 அணிக்கும் பிரேக் கொடுத்துருக்கோம். அடுத்து எப்படி ஆடுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏதோ தண்ணி குடிக்கணுமா போய் குடிச்சுக்காங்க டக்குன்னு. இப்போ 2 அணியோட ட்ரைனிங்ஸும் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமாவது 2 அணியும் ஒழுங்கா விளையாடுவாங்களா இல்ல பாயிண்ட்லாம் எடுப்பாங்களான்னு பார்ப்போம். என்ன
என்னப்பா இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? அதான் மாணிக்கம் ரெடி ஆயிட்டாங்களே. ஈரோடு அணி, அதாவது அண்ணா அங்காடி கபாடி குழு ரயிலுக்கு போறாங்க. அவங்க கொடுத்த டிஸ்கஸை வச்சு ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். விருப்பமா விளையாடுறாங்கப்பா. நல்லா தான் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போலயே. என்னவா மாட்டிக்கிட்டே போமா. அண்ணா அங்காடி பாயிண்ட இழந்துகிட்டே இருக்காங்களே. இப்போது கோபி செட்டிப்பாளையம் அணியினர் களத்தில் இறங்குறான். போற வேகத்தை பார்த்தா அப்படியே கொத்தால் சொல்லுவாங்க போலயே. மாணிக்கம் டான்ஸுக்குள்ள தரையில விழுந்துட்டாங்கப்பா. அண்ணா அங்காடி வாங்க, பாயிண்ட் எடுத்துட்டு போங்க. ஆமா ஆமா வேகமா வாமா, வெயில் கொளுத்துது வர. ஆமா பொறுமையா ஆடிப்பியா. இறங்குமா, உள்ள போமா உள்ள போமா. பொங்கலையா பேசிக்கலாம். பொறுமையா போனானே விறுவிறுப்பா விளையாடுறாங்க. ஐயோ பிடிச்சாங்களே அண்ணா அங்காடி. மாணிக்கம் டான்ஸுக்குள்ள நல்லா திறமையா விளையாடுறாங்க போல. மாணிக்கம் டான்ஸுக்குள்ள தலைவர் பூங்கடி பிரேக் வைக்கிறாங்க. அதனால இப்ப 2 டீமுக்கு பிரேக் விடுறாங்க. எல்லாரும் வாங்க வாங்க. அண்ணா அங்காடி நீங்க வாங்க போற, உங்க டீமுக்கு போமா. என்ன இது, ஏன் அப்படி ஆடுறீங்க? அவங்க தான் வராங்கன்னு தெரியுதுல்ல. மம்மி ஒரு நிமிஷம் வாங்க. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். அண்ணா போட்டினா அப்படிதானே இருக்கும். போறோம் சொல்லி கொடுண்ணே. என்னெல்லாம் டிப்ஸ் கொடுக்கணுமா அதை இப்பயே டக்குன்னு சொல்லிருங்கப்பா. போட்டினா கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. என்ன மது? அம்மா நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? என்ன கேள்வி இது? நான் என்னைக்கு உன்னை கோச்சிட்டு இருக்கேன்? அம்மா நான் இந்த போட்டியில கலந்துக்கணும். என்ன மது சொல்ற? அம்மா நான் இந்த கபடி போட்டியில கலந்துக்கணுமா? அம்மா சொல்லு. ஏம்மா உங்களால அந்த போட்டியில என்ன கலந்துக்க வைக்க முடியாதா? யார் சொன்னா? தாராளமா உன்னை டீமுக்குள்ள கொண்டு வர முடியும். அப்புறம் என்ன, யாராவது என்ன ஏதாவது சொல்லுவாங்கன்னு பாக்குறீங்களா? மத்தவங்க என்னமா சொல்றது? எனக்கே அது தப்பால தோணுது. ஏம்மா? நாம தான் இந்த போட்டியவே நடத்துறோம். நாமளே இதுல கலந்துகிட்டு பரிசு வாங்கினா அது தப்பா இருக்காது? அம்மா நான் இந்த பரிசுக்காக விளையாடலமா, வேற ஒண்ணுத்துக்காக தான். வேற என்ன? ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன அலோவ் பண்ணுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு உனக்கு என்னாச்சு? என்ன அலோவ் பண்ண முடியுமா முடியாதா அதை மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா முடியாது. அம்மா என்னது அம்மாவும் பிள்ளையும் ஏதோ விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.